சேலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் முதல்வர் சேலம் வருகையை குறித்து திமுக நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் மாலை 5 மணிக்கெல்லாம் சேலம் மாவட்ட எல்லையான பவானி சாலையில் இருக்கிற நவப்பட்டி பெருமட்டம் பகுதிக்கு வருகிறார். பிரமாண்டமான வரவேற்பு அளிக்கப்படக்கூடாது. கடைசியினர் 1000கணக்கான திரண்டு முதலமைச்சர் கடை தலைவர்களுக்கு வரவேற்பு வழங்கினார். அதற்கடுத்து இடையில கட்சி நிர்வாகிகளை சந்திக்க அந்த கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி மீண்டும் இருக்கிற பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில தங்குகிறார். அடுத்த நாள் காலை 9 மணிக்கெல்லாம் பாசன விவசாயிகளுக்கு தண்ணீர் வைத்து அந்த நிகழ்ச்சி சேலம் வழியாக சேலம் அரசு நடைபெறுகிற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியில கலந்து வந்து அந்த விழா முதல் நாளே 11ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ரோட் ஷோ இருக்கிறது. பவானியில இருந்து மேட்டூர் வருகை தருகிறவருக்கு பெருமண்டம் பகுதியிலே பிரமாண்டமான 11 கிலோமீட்டர் போறதுக்கு கஷ்டத்தோடும் பொதுமக்களும் முதல் பிரமாண்டமான வரவேற்பை வழங்குகிறார். ஒரே நிகழ்ச்சியே முதலமைச்சர் அவர்கள் பணிகளை தொடங்கி மருத்துவக் கல்லூரிகளை பவானியில இருந்து நிர்வாகிகள் சந்தித்து உரையாடும். 1 லட்சம் பேருக்கு நல உதவிகள், அதுல பட்டா மட்டும் எவ்வளவு இருக்கு? சுமார் 25,000 புதிய திட்டங்கள் எதுவும் சேலத்துக்கு தொடங்குறாரு. இதே திட்டங்கள் ஏதாவது தொடங்காது. திட்டங்களை எல்லாம் வாரி அறிவிப்பார். பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுது. அதிலே பட்டாவும் சேர்த்துதான் அந்த எண்ணிக்கை. எனவே 20,000 பேருக்கு மேல் பட்டா வழங்குது. சேலம் நிகழ்ச்சி மெடிக்கல் காலேஜ் நிகழ்ச்சி 11 மணிக்கு சேலம் மாவட்டத்தில் நம்பிக்கை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மகளிர் திட்டம், துறை, வேளாண் துறை, சமூக நலன், தொழிலாளர் பல்வேறு துறைகளில் சார்ந்தே அரசின் உதவியை வழங்குகிறார்.
ஆனா அது நம்ம சேலம் எதிர்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு கூட ஒரு குற்றச்சாட்டு சித்தமூடியில மீண்டும் ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. தோட்டத்து வீட்டுல ஒரு மூதாட்டியை கொலை பண்ணிட்டாங்க நாமக்கல் மாவட்டம் சித்தமூடியில. அரசு வந்து தூங்கிட்டு இருக்கா இன்னும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அவரு நம்ம ஊருக்காரு. வழக்கமாக இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதையாவது சொல்லிட்டுதான் இருப்பார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிற பணியில் தமிழ்நாடு அமைதிக்காக தேர்ந்தது. ஆனா தொடர்ந்து கொலை நடக்கிறதா தான் ஒரு குற்றச்சாட்டு. அந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா நடக்குது. வந்து வழக்கமா இருக்கிறது தவிர்க்க முடியாமல் சில நேரத்துல நடக்கிற சம்பவங்கள். எனவே வழக்கமான ஆர்டிபிஷியல் ஏதோ தேவை வாய்ப்பு முதலமைச்சர்